கரைப்பிடிச்சோம். ஓடிய 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 சொல்லி வாரும் மகாராஜா. சொல்லி வாரும் மகாராஜா. என் மாமியா சண்டை குடுத்து பையா சொல்லுவாரு மகாராஜா. என்னை எப்படி எண்ணி இருந்தாய்? எப்படி அடி சின்ன கூலத்தோன் அப்படி என்னை எண்ணி இருந்து விட்டாய். அப்படி பிரிந்து நீயும் நானும் பிரிய வேண்டும் என்று யார் எழுதியது? அந்த அஜினாக பிரம்மதேவன் உன் தலையில் எழுதிவிட்டால் என் காத்து பையன் எழுத்து அதை மாத்தியது யாரால முடியாது. அப்படி அவன் எழுத்த யாரும் மாற்றி எழுத ஆகாது. அந்த எழுத்து அழிச் செய்தால் ஆகாது. ஆறாலும் அப்படி அந்த எழுதி விட்டான். அப்படி எழுதிய பிறகு என்னை மறந்து இவன் எங்க இருந்தார்? அண்ணப்பிதாவே என்னை மறந்துவிட்டு தாய் தகப்பனுடைய அன்பினால் ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லைன்னா தாய் தகப்ப அன்புதான். அந்த தாய் தகப்பன் கொடுத்த அன்பினால் இந்த நாள் வரையில் இந்நாள் முதல் என்னை மறந்து விட்டாய் அல்லவா? அது இன்னைக்கு ஒண்ணு அழத்தனே இவ்வளவு நாள் இல்லாம எனக்கு கூப்பிட்டுருக்கேன். எதற்கு தெரியுமா?
அந்த காண்டிவனம் அடிக்க வேண்டும். அதனால அந்த திருமணம் முடித்த அந்த குடத்தை கை தாமலுக்கிறார் இடம்பெற்று போக வேண்டும். குருச்சாத்திரம் சென்றால் நான் இதனால் வரையில் இந்நாள் முதல் உன்னிடத்தில் நான் ஒன்று கேட்டது கிடையாது. தாய் தகப்பனுடைய பாசத்தையும் பார்த்தது கிடையாது. தாய் பாசமும் பார்த்தது கிடையாது. தாய்க்கு பின் தாரம் என்றார். அப்ப தாரத்துடைய பாசத்தையும் பார்த்தது கிடையாது. தாய் தகப்பனுடைய பாசத்தையும் பார்க்கல. தாரத்துடைய பாசத்தையும் பார்க்கல. அதனால இன்றைய தினம் உன்னிடத்துல ஒன்னே கேட்கிறேன். என்னையோ பொண்ணுருகி நான் போன குருச்சாத்திரம் நான் போன மரண மாட்டேன். மரணமடைவதோ இன்று நான் வருவதே தெரியாது. அப்படி காண்டிவன் கனையினால் பெற்ற நான் மாதேனும் என் கனையினால் அப்படி வந்துவிட்டால் மாண்ட பிறகு நான் இறந்த பிறகு உன் மடி மேல தூக்கி வைத்து மாமா 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 மன்னவா மாமா என்று மடி மேல அண்டாகிறது என்னை தூக்கி அமரச் செய்து ஐயோடா கண்ணே அந்த பாக்கியமான கிடைக்குமா என் கண்ணே? பேச கால் கூட வராது பையா. மாமியார் சாட்ட குடுத்து பையா என்ன அனுப்பிட்டு பாத்துட்டா பாரு. பேச கால் கூட வரான்னு சொல்றா பையா. மாமியார் சாட்டை குடிச்ச பையன் நீ அக்கா தங்கச்சி சாட்டை குடிச்சு குடிச்சு இருப்பேன். தோட்டப்ப கட்டியால குடிச்சு விடுவேன். ஒருவன் மாண்ட பிறகு மாண்டவன் பிறகு பிறகு யாரு வர்றாங்க யாரு போறாங்க யாரும் அழுவாங்க. மனசுலே விருப்பம் இல்ல. என்ன பிற்பாடு கொஞ்சம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன். இந்த 14 வருஷம் காலம் இருந்தா எனக்கு தெரியாதா? சரி நான் இருந்துட்டா வலத காலம் பேசுக கூட வராதா? சரி விடு. அப்படி இருந்த போதிலும் பார்க்க வேணாம், எனக்கு போக்க வேணாம், மணி போக்க வேணாம், கிட்ட வர வேணாம். அந்த திருமணம் அடி கொடுத்த கை தாமலம் அந்த தாமலம் அது திருமணம் நின்று கிடத்தாரு. சட்டம் சடிக்காம பொண்டாட்டி பேர் பாருங்க. நான் என்ன தலைமையில முக்கோடு போட்டு 4 பேர் பார்க்கும்போது ராவாராத்திரில தோட்டத்து வாசு விளையாட வந்துட்டுனா இல்ல பின்னாடி வந்துட்டுனா ஊர்னு சட்டம் பேசக்கூடாது. அன்னைக்கு மணப்பந்தல கொடுத்த தாம்பளத்தை கொடுன்னு சொன்னேன். ஆனா இவருடைய சொல்லக்கூடிய வாசகம் எப்படி தெரியுமா எதிர்க்காரு? எப்படி? இதுதான் சாலையா எதிர்க்கிறார். ஆவின்பால் கறந்து வைத்து அதிமுகம் பார்த்தாய் என்றால் நேவிய முகத்தின் ரூபம் நினைக்கிற தெரியுமோதான் பாவியும் இருன்று கொண்டா இந்த வையகம் ஒழுகிட்டாலும் ஒரு தீவிர வந்த போது ஒரு குலம் தெரியாமல் பேசலாம். சாலையார் சொல்லி இருக்கிறார் இந்த வசனத்தை. அந்த கவியை எப்படி பால முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாதுமா. அந்த காராபாசை கொண்டு வந்து அந்த பாலை கறந்து அந்த பாலை சுட்ட காட்சி அந்த காட்சின உடனே புரையிட்டு தயிராக்கி அந்த தயிரை நெய்யாக அந்த தயிரை மோராக்கி அந்த மோரையில மத்திட்டு கடைந்து அந்த மோர்ல இருக்கக்கூடிய வெண்ணெய் எடுத்து காய்ச்சி அதை என்ன போட்டு காசனா வரும்? நெருப்புலடா முருங்கை இருக்க போட்டு காசுவாங்க. அந்த முருங்கை இருக்க போட்டு காசு நெய்யாக்கினால் அந்த முகம் திட்ட தெளிவாக தெரியும். ஆனா அது சொல்லக்கூடிய வார்த்தை பாலின் முகம் பார்ப்பது போல் தெரிகிறது. நான் கேட்கக்கூடிய வார்த்தை எனக்கு சந்தேகம் ஒன்று பிரதர்ஷன கோர்ட்ல போய் பாருங்க ஐயா. நல்லது கெட்டது அவன் கொலை பண்ணவனா இருந்தாலும் கோர்ட்டுக்கு தேவை சாட்சி.
அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாலில் முகம் பார்ப்பது போல் தெரிகிறது. எனக்கு நெய்யில் முகம் பார்ப்பது போல் சொன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றேன். இது யார் சொன்னது? சாரியார் சொன்னது. ஆனா தேவனாம்பட் ராஜகோபால் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. எப்படி? பாசை தான் மூறி இருக்கும் பரிசுத்தமான நேரில் கேசுர முகத்தை பார்த்தால் தெளிவாக தெரியும். பாசை மூடி இருக்கிற கிணத்துல போய் முகத்தை பார்த்தா தெரியுமா? அந்த பாசை அகற்றி விட்டு பாசை தான் மூடி இருக்கும் பரிசுத்தமான நீரில் கேசுர முகத்தை பார்த்தால் தெளிவாக தெரியுமாதான். மாசில்லா பழுகுந்தல்லில் மலர்முகம் தெரிவது போல் கண்ணாடி கமுத்து வச்சு பார்த்தா முகம் தெரியாது. அது நேருக்கு நேராக நிமித்தி வச்சு நேரா நின்று பார்த்தா முகம் தெரியும். மாசில்லா பழுகுந்தல்லில் மலர்முகம் தெரிவது போல் பூசினால் குளத்தின் நிலைமை தெளிவாக தெரியுமாதான். பாசம் முடிச்ச கிணறு மாதிரி இவர் சொல்லக்கூடிய பதில் அகற்றி விட்டு பாசத்துல முகத்தை பார்த்து பாசம் மாதிரி இவர் சொல்லக்கூடிய பதில் இருக்குது. தண்ணீர் முகம் பார்ப்பது போலவும் கண்ணாடி முகம் பார்ப்பது போலவும் இவர் சொல்லக்கூடிய கேள்வி தெளிவாக இருந்தா நான் தாம்பலம் தர்றேன். 14 வருஷம் கிடந்து என் வாய் ரெண்டு வப்பு சண்டை புரிஞ்சுக்கானா தாம்பலம் கொடுத்தா இப்பயே தர்றேன். தெளிவா கேட்டு சொல்லு. அப்படியே 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 அர்த்தம் எங்களுக்கு அப்படியே உங்க பேசுறீங்களா? அம்மா சொன்னா காதல கேட்சா தெளிவா பதில் சொல்லு. சொல்லக்கூடிய பதில் பால் முகம் சொல்லக்கூடிய வார்த்தை பால்ல முகமாத்துல போறோம், ஆசில முகமாத்துல போறோம், அண்ணாடி கிண்டி பார்த்து போறோம். தெளிவாக சொல்ல வேண்டும். தேங்காய் உடைக்கிற மாதிரி டக்குன்னு பால் சொன்னா எனக்கு டைம் வேஸ்ட் பார்க்காத. உனக்கு சப்போர்ட் தான் பேசுவாங்க. உட்காந்துக்கிற பொண்ணு இந்த வாயாடி கூட என்ன குடும்பம் பண்ணணும். அவருக்கு பத்தி இருக்குது. 14 வருஷம் கடத்தி எடுக்கலாம் தெரியும். பட்ட தண்ணி இருந்தா கூட்டுவா உங்கூர்னு அப்படியே சிரிக்காதீங்க. சொல்லக்கூடிய வார்த்தை சென்னை கொடுத்துக்க. ஏன்னா நான் ஒரு வாட்டி சொன்ன பார்த்து மறுமுறை என்ன சொன்னு தெரியல. அவனை கேட்கலாம் சொல்ற வார்த்தை சென்னை கொடுத்துக்க. அது எந்த குலத்தனம் சொல்லக்கூடிய வார்த்தை செவி கொடுத்துக்காது. குலாத்தர பரபர ஒவ்வொன்னா எடுத்து சொல்றேன். எல்லாம் விவரமா கேளு. சொல்லுங்க. ஆதி குண்டிம்மா ஆத்யாதிக்கு அப்படியே சிரிக்கிற என்ன கூட்டு எங்கன்னு கூட்டு வந்த என்னன்னு கூட்டு வந்த நீ கேட்கக்கூடிய கேள்வி என்ன? குந்திமாதேவி ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன். என்ன கேட்டா டீ குடிச்சிட்டு உட்காந்துக்குறாங்க பாத்தியா? குந்தமாதேவி அவர் என்ன சொல்லி சொந்த பங்காளியோட சண்டைக்கு பங்காளின்னு சொல்றாரு. ஆமா குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தன்னு சொல்றாரு. குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தா இவருக்கு அண்ணன் ஆகுது. இவர் அண்ணன் பாண்டவருக்கு என்ன வேணும்? தாய் மாமன் ஆகுது. அப்ப இவர் என்னன்னு சொல்லி பங்காளி சொல்லிட்டு கூட்டு வராரு. அப்ப நான் கேக்குறேன் விளக்க பாத்தியாது என்ன மாட்டி விடுற அந்த ஆளுக்கு இங்க பாரு. இந்த அம்மா கிட்ட மாட்டி விடுற அது என்னமோ கீழ் பக்கத்துல கூட அந்த மாதிரி புதை அலம்போதுது பாரு. அது அலம்போதுது. குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தன்னு சொல்ற. அப்படி குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்துட்டா குந்தமாதேவிக்கு அண்ணன் ஆகுது. அவர் ராஜாக்களுக்கு மாமன் ஆகுது. பங்காளின்னு சொல்றது எப்படி விளக்கமா சொல்லு. இப்பதான் நான் சொல்லக்கூடிய கதையை கருத்தா கேட்கணும். சொல்லு. இதுக்கு எதிர்பேசிட்டா கருத்தா கேட்கணும். என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க. எப்படி தெரியுமா? ஆதி குமாரி வயத்தில் ஊர்ல ஒரு குடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ.
இந்த வையபுரம் குடிச்சு சும்மா போக மாட்டான், அந்த வீட்டை நெட்டிட்டு போவான். அந்த மாதிரி வெந்த பொண்ணை நெட்டி விட்டு பாக்குறானுங்க. ஏமா பட்டுக்கணுங்க பார்த்தா போட்டா வேற ஒண்ணு இல்ல இந்த சபைக்கு வர வாடி சபை வாசம் மணிவன பையன் அது. ஆமா 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 சரி சரி மண்ணா இருந்த பிரச்சனை இல்லை. மணிவன போனதான் இதுமா அம்மா ஒரு மகாலட்சுமி சாமி இந்த இடத்துக்கு வரணும். அறுவை தருவை மங்கை மடந்தை பேதை முதுமை ஒரு பெண்ணுக்கு 7 பருவம். குமரின்னா இதுக்கு பண்ணு. அப்ப மடந்தை பெண்ணுன்னா குழந்தை பிறக்கிற பக்கம். ஆமா ஆமா மடந்தை மடந்தை வயசுல குழந்தை பிறக்கலாம். அப்ப இவ குழந்தை பிறக்கலாம். குமரின்னா இது வயசுல குழந்தை பிறக்குமாயா? ஏறமணிய போய் உள்ள பட்டுட்டான் பாரு. நாயம்மாவன பேசுகிறேன். நான் என்னன்றேன், குமரி வயசுல குழந்தை பிறக்காது, இது வயசுல குழந்தை பிறக்காது. ஆனா மடந்த வயசுல நீ பேசணும். சேரங்காலக்கறிய ஏதோ ஒரு நாள் தானே வர்றேன், ஏதோ ஒரு நாள் தானே வந்துருக்கிறேன். நான் வர்றேன். ஏண்டா ஒரு பெண்ணுக்கு 7 பருவம் குமரி வயசுல பிறந்தவன்னு சொல்றாரு. ஆவா எப்படி? அறுவை தருவை மங்கை மடந்தை பேதை முதுமை. ஆமா 7 பருவம். ஆமா அப்ப 7 பருவம் குமரி பருவத்துல குழந்தை பிறக்காது. ஆமா மடந்தைன்னா குழந்தை பெத்துக்கலாம். ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை பிறக்காது. ஆமா பாப்பா குமரி வயசுல கேட்க கூட்டிட்டு மேல புள்ளைகளை பெத்து வச்சிருக்கியா? இதுதான் இந்த கம்யூனிட்டி கூட்டக்கிறேன் பாருங்க. கம்யூனிட்டி தெரியாத புள்ளைய உண்மையை சொல்ல நான் உன் தாண்டா கூட குடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி குழந்தை பிறக்காது. வயசுக்கு வந்த பெண் தான் ஒரு குழந்தை பிறக்கும். குமரி பெண் வயசுல பிறக்க முடியாது குழந்தை. அதனால எம்மா உன் பேர் என்ன? மகாலட்சுமி. மகாலட்சுமி நீ இன்னும் 16ஆக எந்த குறை இல்லாமல் செல்வ கடாட்சத்தோடு அந்த சபைக்கு வந்த பிற்பாடு கொடியம்மா நல்ல கல்வி வரும். கல்வியோடு கட்டு கொஞ்சம் நான் திருப்பி வந்து பாக்கணும். ஒரு இந்த ஏரியாவில் ஒரு கலெக்டராவோ ஒரு மந்திரியாவோ பாக்கணும். சரியம்மா ஆசீர்வாதத்தோடு பாப்போம். ஒரு ஆட்டக்காரர் வந்து ஆனா மாமந்தூர்ல இருந்து வேற குமரன் அவன் சொன்னாயம்மா அன்னைக்கு நான் அந்த வாக்கு பழிக்கணும். பாப்போம். சரி அப்பா அவருக்கு திருப்பி திருப்பி கேலாம். என்ன உனக்கு நல்ல ஆளம் மகாராஜா. என்ன குந்தி வயசில் பிறந்தவன்றீங்களா? குமரி வயசில் பிறந்தீங்களா? குமரி வயசில் பிறந்தவன். ஆமா அது எப்படி குழந்தை பிறக்கும்? ஆமா அது விளக்கம் தேவை. ஆமா அதான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு குமரி எங்க புள்ள போயிருக்கோம்? குமரிக்கு குமரி வயசுல எங்க புள்ள போயிருக்க? எனக்கு தெளிவா சொல்லலாம். அந்த சின்னதோர் வளதி அங்கை கண்ணியில் குண்டாதேவி கவனித்தால் பாரதி தன்னை. கண்ணியில் குண்டாதேவி கவனித்தால் பாரதி தன்னை. பண்ணமாய் கதிரோ நந்தே பண்ணமாய் கதிரோ நந்தி பலம்பமாய் சேர்ந்த பின்னே. பண்ணமாய் கதிரோ நந்தே பலம்பமாய் சேர்ந்த பின்னே. இந்த மன்னான் உதித்தின் பாரு என் மாதாவும் பங்கே பட்டி. மன்னரான் உதிக்கும் பாரில் என்னை பெற்ற மாதாவும் பங்கப்பட்டு என்னையும் பெற்றில் வைத்தே எகிட செய்தார் கட்டே. அப்படி கண்ணையில் குண்டாதேவி கவனித்தால் பரிதன்னை. அப்படின்னா எங்க அம்மா சின்ன வயசுல எங்க அம்மா சின்ன வயசுல தூர்வாசுரத்துல பணிவிட வேலை செய்யறாங்க. ஆமா தூர்வாச முனிவர் இடத்துல எப்படி பணிவிட செய்யறாங்க தெரியுமா? ஆமா அந்த துருவமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச முனிவர். ஆமா துருவமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச முனிவராகப்பட்டவர் என் பாட்டனாகிய சூர மகாராஜனிடத்தில் ஓடி வந்து ஒரு நாளாகப்பட்டது. ஐயா சூர மகாராஜனே, உன்னுடைய நாட்டில நான் பணிவிட வேலை பூஜை செய்ய போகின்றேன். ஒரு வருட காலம் சிவனை கோரி பூஜை செய்ய போகின்றேன். பணிவிட வேலை செய்வதற்கு ஆள் ஒன்று வேண்டும் அப்படின்னு கேட்டா தூர்வாச முனிவர். அம்மா வயசுக்கு வரல. வரல
போரா சொல்லுவாரு. கொட்டிட்டு இருக்கிறாரு. அலமோதுறாரு என்னமோ. என் தந்தையாகப்பட்ட துர்வாச முனிவர் பார்த்தார். ஆமா அச்சுவா பழகு இருங்க மூச்சு வாங்க இவன் என்ன அச்சுவா பழம் அல மோதுறேன் இவன் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாரு. பருவத்துக்கு எடுத்துக்கிறேன் நானு இல்ல பருவத்துக்கு எடுத்துக்கிறேன் நான் பருவத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி இவன் என்ன அல மோதுறான் அவரே வீட்டுல டாக்டர் தான் ஓ அப்படியா அப்போ என் தாத்தனாகிய சூரமகாராஜன் பார்த்தார். ஆமா யாரை அனுப்பினாலும் ஆமா தூர்வாசர முனிவராகப்பட்டவர் பெருத்த கோபக்காரர். ஆமா யாரை அனுப்பினாலும் ஆமா ஏதாவது சாபம் வந்து நேர்ந்துவிடும். ஆமா யாரை அனுப்பாவிட்டாலும் ஆமா. நமக்கு ஒரு நிந்தனை வந்து நேர்ந்துவிடும். ஆமா. என்ன செய்வதுன்னு தெரியாமல் மதி மழங்கி ஆமா. அமர்ந்திருந்த தருவாயன் அப்படி எப்படிங்கிறாரு மதி மழங்கி அமர்ந்திருக்காங்க. ஆமா. எங்க அம்மா குந்தமாரியாவி சும்மா தெருவில் விளையாடுற குழந்தை ஆமா அப்படி தெருவில் விளையாட்டு ஓடி வந்தது. ஆ. அப்பாவுடைய முகத்தை பார்த்தது. ஆமா சோர்ந்து முகம் சோர்ந்த பார்த்தா இருந்தது. ஆமா தந்தையே, தந்தையே உன் முகமாகப்பட்டது வாடி வருகிற காரணம் என்ன? காரணம் என்ன என்ன சோர்ந்து அமர்ந்திருக்கீங்க? ஆமா என்ன அப்பதான் வயசுக்கு வரல அப்ப வரல ஒரு சத்தியா கட்ட பாவி மாமா போச்சு யார் என்ன என்ன உன் கூட ஆளு பேசுற நீ என்ன கம்மியா என் அவரு 10-16 வருஷம் காலம் கிடந்துச்சு எனக்கு தெரியுது அவன் என்ன கேட்கறது சந்தேகத்தை திணித்து பண்ணி எங்கன்னா சொல்ல விடுறாங்களா பத்தியா பொம்னாட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துல இதே மாதிரி தான் பண்றீங்க சொல்லு மகாராஜா அப்படி அதை விட்டாருன்னு தெரியல அந்த தூர்வாசம் விடுதலைப்பட்டவர் அம்மா நம்முடைய காலத்துல ஒரு வருட காலம் பூஜை செய்ய போகின்றாராம். ஆமா ஒரு வருட காலம் பூஜை செய்ய போகின்றாராம். பணிவிட வேலை செய்வதற்கு ஆள் வேண்டும். ஆள் தேவை அவன் தெரிவித்த உடனே ஆமா. என் தாயாக குந்தமாதேவி அவரிடம் சேர்ந்து பூஜை செய்து வந்தது. ஆமா நான் செய்து வரேன். ஆமா யாரிடத்துல? சூர்யா என் தாத்தா ஆமா தூர்வாசம் சொல்றது. ஆமா நான் சென்று பூஜை செய்து வருகிறேன். செய்து வருகிறேன். அவன் தெரிவிக்க ஆமா. என்ன பண்ண பரவாயில்ல இவ்வளவு துணிச்சலா சொல்றீங்க சேர்ந்து பூஜை செய்து வா ஆமா அப்படி அனுப்பி வைத்தார். என் பாட்டனாகிய சூர மகாராஜன் ஆமா அனுப்பின உடனே ஆமா. தூர்வாசனிடம் ஏதொரு குறையுமில்லாமல் ஆமா பணிவிட வேலை செய்து வந்தது. ஆமா வயசுக்கு வரல வரலமா இராமா எப்படி தெரியுமா? எப்படி இரமணே ஐயா ஒரு ஹாஸ்பிடல்ல பெரிய டாக்டர் இருப்பாங்க. ஆமா ஆபரேஷன் பண்ண போறாங்க. ஆமா ஆபரேஷன் பண்ற இடத்துல ஆமா. எல்லாரும் வாயில மாஸ்க் போட்டுவாங்க. மாஸ்க் போட்டுருவாங்க அவ வாயை திறந்து பேச முடியாது. டாக்டர் மாஸ்க் போட்டுருப்பாரு சைடுல இருக்கிற டாக்டர் பெரிய டாக்டர் மாஸ்க் போட்டுவாங்க. வாயை திறந்து பேச முடியாது. ஆமா. எல்லாரும் மாஸ்க் போட்டு இருக்காங்க. ஆமா ஆனா பெரிய டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது ஆமா அந்த அஸ்டன்ட் டாக்டர் ஆமா அறிவுகள் என்ன கேட்க போறாங்க? கேட்க போறாங்க அடுத்தது என்ன கேட்க போறாங்க? கேட்பாங்க பிளேடு வேணுமா? ஆமா. நூல் வேணுமா? ஆமா. அத தைக்க ஊசி ஊசி வேணுமா என்ன வாயை திறந்து பேச முடியாது. ஆமா. ஆனா அவன் கேட்கறதுக்கு முன்னவே ஆமா எடுத்துண்டா கை நீட்டா போதும் அது குடுறாங்க. சிந்தை அறிந்து செயல்படுவது ஆமா தன்மை போல் ஆமா தன்மை போல் நன்மை போல் என் தாயா குந்தமாதேவி ஆமா சூர்வாசனத்தில் ஆ. அந்த பூஜை செய்யும் காலத்தில் ஆமா. அடுத்தது என்ன கேட்க போறாங்க? ஆமா. மலரா ஆ. ஜலமா ஜலமா. சந்தனமா ஆ. குங்குமமா ஆ. வெற்றி வேறா ஆமா. ஹரிச்சரமா ஆ. வாழத்தொரக்கத்துக்கு முன்னவே ஆமா குந்தமாதேவி அது எடு ஆ. அவனு சொல்லலாம்னு பாக்குறாரு. ஆமா. அவர் சொல்றது முன்னே எடுத்து இந்தா கொந்தமாதேவி குடுக்குறாங்க இந்தா. ஆமா அப்படி ஏதோ ஒரு குறையும் இல்லாம செய்தது. ஆமா அந்த அப்பலாம் வயசுக்கு வரல வயசுக்கு வரல அப்ப தூர்வாசம் பார்த்தா ஆமா அம்மா குந்தமாதேவி எனக்கு ஒரு 5 வருட காலமாக ஆமா 5 வருட காலமாக ஏதோ ஒரு குறையும் இல்லாம ஆமா பூஜை செய்து வந்தனே. ஆமா. நானும் ஏதாவது ஒரு குறை வைக்கணும் பார்த்தேன். ஆமா. ஆனா நீ குறை வைக்காத எனக்கு செய்து வந்தவா ஆமா உன் பேர் குந்தமாதி என்று பேர் விளங்கட்டும் ஆமா அப்படின்னு பேர் சுட்டினார். ஆ. ஒரு பாகம் ஆ. ஆனால் ஆ. அந்த தாயா குந்தமாதி அழைத்து ஆமா. உன் கரத்தை நீட்டு நீட்டு உன் கரத்தை நீட்டு நீட்டு ஏன் தெரியுமா கேக்குறாரு? ஆமா அந்த தூர்வாசன முனிவராகப்பட்டவர் ஆமா நிகழ்காலம் ஆமா செல்காலம் செல்காலம் போகாலம் ஆமா உன் காலத்துல அனைத்தும் காலத்தை உணர்ந்தவர் உணர்ந்தவ தூர்வாச முனிவர் ஆமா. ஆ, ஆ. அப்ப அந்த பிள்ளையோட கரத்தை நீட்டி ஆமா. காலத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆமா பார்க்கலாம் என்று தெரிவித்தார். ஆ. அப்போ அந்த கரத்தை நீட்டியது தாய். ஆமா. கரத்தை நீட்டி பார்த்த உடனே ஆ. அல்லா செல்வமும் நிறைந்திருக்கு. இழந்திருக்கிறது அல்லா செல்வம் நிறைந்திருக்கு. ஆமா. ஆனா பிள்ளை பாக்கியம் மட்டும் இல்ல. இல்ல அந்த என் தாய் குந்தமாதேவிக்கு ஆமா பிள்ளை பாக்கியம் கட்டின கணவனால் இல்ல. ஆமா அவரை முக்காலத்தை உணர்ந்தவர் மூச்சு வாங்கி ஜெயிலு கூத்துதான் ஆரம்பிக்கிறேன் எது முச்சு முச்சு பேசி கிடக்குறேன் முக்காலத்தை உணர்ந்தவர் ஆமா அப்ப அதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஆமா சின்ன வயசா இருந்தா ஐயா பாக்குறீங்களே ஆமா வருங்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னு போய் அது கை நீட்டி காட்டுச்சு. ஆமா அப்ப கை நீட்டி கேட்ட உடனே அப்பதான் இவர் சொல்றேன் நீங்க சொல்லுங்க இப்ப அப்படி கரத்தை நீட்டி கேட்ட உடனே அவர் முக்காலத்தை உணர்ந்தவர் தெரிவிக்கின்றார். ஆனா பிற்காலத்துல பிள்ளை இல்லைன்னா அவர் அந்த குழந்தை இடத்துல சொன்னா அது மனமாகப்பட்டது எப்படி பாதிக்கும்? ஆமா
நமக்கு ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் செய்தது செய்தது. அதன் மனசை குறைப்படும்படி செய்யக்கூடாது, ஆமா. சங்கடப்படும்படி சொல்லக்கூடாது. ஆமா. அப்படி என்று அழைத்து 5 மணிமந்திரக்கல்ல ஓதி ஆமா இல்லையா குந்தமாதேவி, பிற்காலத்தில் ஆமா உனக்கு இந்த 5 மணிமந்திரக்கல்ல கொடுக்கின்றேன். பிற்காலத்தில் ஆமா. ஏதாவது தேவைப்பட்டா ஆமா. இந்த 1 மணிமந்திரக்கல்லை எடுத்து உபதேசம் செய்தா ஆமா. என்ன நினைக்கிறியோ மனசுல ஆமா. அது நிறைவேறும். அப்பெல்லாம் வயசுக்கு வரல வயசுக்கு வரல அம்மா. ஆனா சஞ்சய் கட்ட ஏய் பையன் அம்மா, யாண்ட செத்துற போறான் நீ வேற கம்முனு கற அவன வேற பிபி ஏத்தி விடுற. இப்ப எனக்கு சால் சொல்றாவ. ஏய், அப்படி ஆ. ஒரு கல்லை எடுத்து உபதேசம் செய்தா ஆமா. நினைத்தது நிறைவேறும். ஆமா. அப்படின்னு தெரிவித்தா தூர்வாசன முனிவராகப்பட்டவர் ஆமா வெற்றி கொண்ட தாயார் குந்தமாதேவி அரண்மனை வந்தது. ஆமா அந்த 5 வேளை கால பூஜை முடிந்து ஆமா. தூர்வாசரும் துருவமண்டலத்தில் துருவமண்டலம் சென்று விட்டார். அவருடைய இதாசனம் சென்று விட்டார். ஆமா. மறுமுறை ஆ. தாய் சில நாள் கழித்து ஆமா இந்த தூர்வாசர் கொடுத்தாரு ஆமா. மணிமந்திரக்கல், மணியாங்கல் அது பொய்யா ஆமா இல்லது மெய்யா ஆமா. பரிசோதித்து பார்க்கணும். பார்க்க வேண்டாம். அப்படி அந்த தாயா குந்தமாதேவி ஆமா. ஒரு நாளானது ஆ. குளத்தங்காரைக்கு தண்ணி எடுக்க ஜலம் திருடுவதாக போனது. ஆமா அந்த ஜலம் திருட்ட போன தருவாயில் ஆ. அதிகாலையில் ஆமா. அந்த நீர்ல பார்த்தா ஆமா. இந்த சூரியன் முளைச்சு வரவும் ஆமா. அந்த நீர்ல ஜலத்துல ஆமா. அந்த சூரிய மரத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமா ஜல மினுக்குங்க அப்படியே தக ஜெகஜோதியா இருக்கும். தகன்னு இருக்கும். ஆமா அந்த தகதகன பார்த்த உடனே இந்த பெண்ணாகப்பட்டது ஆமா இந்த குடுத்தார மணிமந்திரக்கல் மணிமணக்கல் இது பலிக்குதா? ஆமா. பலிக்கிலே பார்க்கலாம். ஆமா அந்த குளத்தங்கல்ல இருந்து ஆ. ஒரு மணிமந்திரக்கல்லை எடுத்து ஆமா இந்த தண்ணீரில் தெரிகின்ற சூரியன் சூரியன் அந்த சூரியனை போல் எனக்கு கணவன் வர வேண்டும். வர வேண்டும். இரவில் வராதவன் சூரியன் அவனை போல வருமான்னு சொல்லி மனசுல நினைச்சு அது இருந்துச்சு. அப்படியாவது வயசுக்கு வரலையா கேட்டு சொல்லட்டா பையா? அப்பா வயசுக்கு வரல கொண்டாரு இது வயசுக்கு வந்தா சொல்றேன். ஏய், ஓ அப்போது நீர்ல பார்த்த உடனே ஆமா. அந்த மணிமந்திரக்கல்லை எடுத்து உபதேசம் செய்தது. ஆமா. மணிமந்திரக்கல்லை எடுத்து உபதேசம் செய்தார். ஆமா. அந்த மந்திர வேதங்கள்லாம் பற்றி சென்று ஆமா சூரிய பகவானை பற்றிட்டு வந்தது. ஆமா தகதான வந்து நிக்கிறாரு. அப்ப ஆ. காலையில் புறப்பட்டவன் சூரியன் ஆமா பகல் வரப்படாது. ஆமா. இரவல் வருகிறேன் என்று தெரிவித்து ஆமா. இரவல் வந்து சூரியன் சேர்கிறார். ஆ. என் தாய் கொண்டமா இடத்துல ஆ. நான் வந்திருப்பது யார் தெரியுமா? ஆ. யார்கிட்ட சொல்றாங்க? குந்தமாதேவிடா. ஆ. ஆ. சூரிய பகவான், ஆமா நான் தான் சூரிய பகவான் வந்திருக்கின்றேன். ஆமா ஐயா, ஆ. நீங்கள் வந்திருக்கின்றேன். ஆமா. நான் சின்ன சிறிய பிள்ளை. ஆமா. என்ன செய்வது? ஆ. நீ ஒரு மணிமந்திரக்கல்லை எடுத்து உபதேசம் செய்தவார். ஆமா. அந்த மந்திர வேதங்கள் என்னை இழுத்து வந்து விட்டது. இழுத்து வந்து விட்டது. நான் உன்னை இப்ப சேர வேண்டும். சேர வேண்டும். இரவா சூரிய பகவான கணவன் வேண்டி கேட்டார். ஆமா. ஆனா நான் உன்னை சேர வேண்டும் ஆமா அப்படின்னு தெரிவிக்க ஆ. இந்த தாயார் வட்ட சொந்தமாக இருக்கின்றது. ஆ. நானோ பருமடையாத பெண், பெண்ணு 7 வயது மங்கையா இருக்கின்றேன். ஆமா. என்னை எப்படி சேர முடியும்? சேர முடியும். நானும் ஒரு குழந்தையா இருக்கின்றேன். ஆமா நான் ஒரு அப்படியாவது வயசுக்கு அம்மா வரல அம்மா ஏதாவது உண்டு அம்மா நீ நம்ம சஞ்சய் கிட்ட கேட்டா ஓய்வு வேண்டிவன். எத்தனை வாடிக்கை அப்ப ஒரு வாடிக்கை ஆகலாம். சரி உரு ஏய், உடு. அப்போது பார்த்த உடனே ஆமா. அந்த சூரிய பகவான் பார்த்தார். ஆமா. 3:45 நாழிகை நேரத்தில் ஆமா 3:45 நாழிகை நேரத்தில் ஆமா என் தாயை புணர்வு, அதாவது பெரிய மனுஷியாக ஆமா பெரிய மனிதாக செய்து ஆமா மங்கை பருவத்தை அடைய வைத்து ஆ, ஆ. மடந்த மங்கை என்ற பருவத்தை அடந்து ஆமா. பெரிய செய்து ஆ. இருவரும் புணர்வு செய்து ஆமா. நிசிமண்டம் ராவத் தாங்காமல் அப்படினால் ஆமா. 3:45 நாழிகை நேரத்தில் நான் ஜனித்து விட்டேன். நினைத்து விட்டேன். ஓ பரவாயில்லடா தம்பி கதை அப்படி போய் இப்படி வருதாட்டங்குது. இப்படி வருது. வயதுக்கு வராத பண்ணவே ஆமா. சூரிய பகவான் பார்த்து ஆ. அதை பெரிய மனுஷியாக ஆக்கி ஆமா. அப்பவே